தொல்லை இரும் பிறவீழ் சூழ்ந்தலை நீக்கி அல்லல்லறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனும் தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 4வது பாடலான போற்றி திரு அகவலின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 107 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் சில வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். கதியே போற்றி கனியே போற்றி நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி. கதியே போற்றி. கதி என்றால் நம்முடைய முக்தி அளிப்பவர், முக்தி தருபவனே. இந்த பந்த பாசங்களில் இருந்து, இந்த சம்சாரத்தில் இருந்து எல்லாம் முக்தி தந்து உன்னுடனே என்னை சேர்த்து கொள்பவனே, என்னுடைய கதியானவனே, என்னுடைய வழியானவனே, கடைசியில் உன்னுடன் என்னை சேர்த்து கொள்பவனே போற்றி என்றால் வணக்கம். கனியே போற்றி. ஏதாவது ஒரு கனி, பழங்களை நாம் உண்டால் அந்த சுவை மட்டுமல்ல, அந்த சுவை கொடுப்பது நம் மனதில் ஆனந்தத்தை. அதுபோல் உன்னை நினைத்தாலே, உன்னை நினைப்பவர்களுக்கு மனம் ஆனந்தமாக இருக்கிறது. கனியை உண்டால் எப்படி இருக்குமோ அந்த ஆனந்தம் வருகிறது, அந்த ஒரு நெகிழ்ச்சி வருகிறது, ஆனந்தம் வருகிறது. நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி. கங்கா தேவியை, அதாவது நதியை, உன்னுடைய செஞ்சடையில் தாங்கியவனே. சிவபெருமானுக்கு சடையெல்லாம் சிவப்பு நிறமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் இருப்பது கைலாயத்தில். அங்குள்ள பனி பட்டும் அந்த 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 அட்மாஸ்பியர் என்று கூறுவார்களே, அந்த சூழ்நிலையில் எல்லாம் அங்குள்ளவர்கள் சாதாரண மனிதர்கள் கூட தலைமுடி எல்லாம் ஒரு சிகப்பு நிறமாகத்தான் இருக்குமா. அதனால் இந்த சிவனுக்கோ செஞ்சடையில் கங்காதேவியை வைத்திருக்கும் கங்காதரனே, உடையாய் போற்றி உணர்வாய் போற்றி. இந்த எல்லா உலகங்கள், இதை அனைத்தையும் உன்னுள்ளே நீ வைத்திருக்கிறாய். அதனால் தான் உன்னில் இருந்து இது வெளிவருகிறது. இந்த ஒரு பிரம்மாண்டம் மட்டும் இல்லை, இதுபோல் எவ்வளவோ இருக்கிறது. நமக்கு தெரிந்தது கொஞ்சம், தெரியாதது நிறைய. இது எல்லாமே உன்னிடம் இருந்து வருகிறது என்றால் இதையெல்லாம் நீதானே வைத்திருக்கிறாய். இந்த படைப்பை உடையவனே போற்றி, உணர்வே போற்றி. எல்லா ஜீவராசிகளின் உள்ளும் உணர்வாக, ஜீவனாக நிற்பவன் நீ. நாம் எல்லோரும் பேசுகின்றோம், கை கால்களை அசைக்கின்றோம். இது எல்லாம் எவ்வாறு? இந்த உடம்பு என்பது ஜடமானது, இதற்கு உள் உணர்வாக நீ இருக்கிறாய். அதனால்தான் அந்த உணர்வு இந்த உடம்பில் பரவி நாம் கை கால்களை எல்லாம் அசைக்கிறோம். இந்த ஜீவனாக, இந்த உணர்வாக நிற்பவன் நீ, உனக்கு வணக்கம். கடையேன் அடிமை கண்டாய் போற்றி. இந்த அடியேனையும் உன்னுடைய தொண்டனாக நீ ஆக்கி கொண்டாயே. எவ்வளவோ பெரிய பக்தர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ பெரிய சிவயோகிகள் இருக்கிறார்கள். அவர்களுடன் நீ என்னையும் ஒரு தொண்டனாக சேர்த்து கொண்டாயே, உனக்கு வணக்கம். ஐயா போற்றி. ஐயா என்றால் தமிழில் பெரியவனே என்று கூறுவார்கள். பெரியவர்களுக்கு ஐயா என்று கூறுவார்கள். பெரியவனே போற்றி, அணுவே போற்றி. அதுதான் சிவன். நுண்ணியமானவன், மிக சிறிதிலும் இருப்பவன், பெரியவனாகவும் இருப்பவன், சிறியவனாகவும் இருப்பவன். ஐயா போற்றி, அணுவே போற்றி. சைவா போற்றி, தலைவா போற்றி, குறியே போற்றி, குணமே போற்றி, நெறியே போற்றி, நினைவே போற்றி, வானோர் கரிய மருந்தே போற்றி, ஏனோர் கெளிய இறைவா போற்றி.
சைவா போற்றி. சைவா என்றால் சிவனே மங்கள ரூபமானவன். சைவன் என்றாலும் மங்கள ரூபமானவன். அதனால்தான் மங்களகரமான அந்த சிவனை வழிபடுபவர்களை சைவன் என்று கூறுவார்கள். சைவன் என்று கூறுவார்கள். இவர்களுக்கும் அந்த மங்களம் தான் இருக்கும். நாம் எதை நினைக்கிறோமோ அது போலவே நாமும் ஆகிறோம். சிவனை நினைத்தால், மங்கள ரூபியான சிவனை நினைத்தால் நமக்கும் அந்த மங்களம் வரும். அதனால்தான் நம்மையும் சைவைட்ஸ் என்று கூறுவார்கள், சைவன் என்று கூறுவார்கள். அந்த மங்கள ரூபமானவனே வணக்கம். தலைவா போற்றி, எல்லோருக்கும் தலைவனே. குறியே போற்றி, ஆனந்தத்தின் லிங்கமானவன் நீ. குறி என்றால் லிங்கம், அதாவது ஒரு அடையாளம். ஆனந்தத்தின் அடையாளம், மங்களத்தின் அடையாளம், எல்லா நற்கதிக்கும் அடையாளமானவனே நீ, உனக்கு வணக்கம். குணமே போற்றி, 3 குணங்களும் உன்னிடம் இருந்துதான் வருகிறது. இந்த உலகத்தில் இந்த 3 குணங்களின் சேர்க்கை தான் இங்கு இருக்கானும் எல்லாமே. எல்லா குணங்களும் ஆனவன் நீ. நெறியே போற்றி, நீதியானவனே, எல்லோருக்கும் நல்வாழ்வு தருபவனே. நினைவே போற்றி, எல்லார் மனதிலும் நினைவாக நிற்பவனே, அழியாமல் நிற்பவனே வணக்கம். வானோர் கரிய மருந்தே போற்றி, வானவர்களுக்கெல்லாம் ஒரு அரிய மருந்தாக இருப்பவன், மிகவும் அரியதாக கிடைப்பவன் நீ. ஆனால் எங்களுக்கோ ஏனோர் கெளிய இறைவா போற்றி, மற்றவர்களுக்கெல்லாம் எளிமையாக கிடைப்பவன் அந்த ஈசன். எல்லோருக்கும் எளிமையாக அவரை வணங்க முடியும் என்று கூறுகிறார் மாணிக்க வாசகடிகளார். மூவேள் சுற்றம் முரண்ணுரு நரகிடை ஆழாமேயருள் அரசே போற்றி, தோழா போற்றி, துணைவா போற்றி, வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி, முத்தா போற்றி, முதல்வா போற்றி, அத்தா போற்றி, அரணே போற்றி. மூவேழ் சுற்றம் முரணுரு நரகிடை ஆழாமேயருள் அரசே போற்றி. மூவேழ் என்றால் 3 × 7 21. 21 தலைமுறைகள், ஒரு சிவபக்தனின் 21 தலைமுறைகள். 21 தலைமுறைகளில் உள்ள சுற்றார் எல்லாரும் நம்முடைய சுற்றார்கள், எல்லோரும் உறவினர்கள், தோழர்கள், நண்பர்கள் எல்லோருமே வைத்துக் கொள்ளலாம். முக்கியமாக 21 தலைமுறையில் உள்ளவர்கள் இவர்கள் எல்லோரும் பெரிய நரகத்தில் ஆழ்ந்து போகாமல் காப்பவனே போற்றி. அதாவது ஒரு சிவபக்தன் ஒரு வீட்டில் இருந்தால் போதும், ஒரு தலைமுறையில் உள்ளவர்கள் நரகத்திற்கு போகவே மாட்டார்களாம். ஏதோ கொஞ்சம் கஷ்டம் வரும், ஆனால் அதிலிருந்தெல்லாம் தப்பித்து விடுவார்கள் என்று கூறுகிறார் மாணிக்க வாசக அடிகளார். தோழா போற்றி, தோழன் என்பவன் நண்பன். என்ன தோழன் என்றால் அதுக்கு ஆழ்ந்த அர்த்தம் என்றால், நம்மை போலவே உணர்வுகளும் உணர்ச்சிகளும், நம்மை போலவே சிந்தனைகள் எல்லாம் ஒத்திருப்பவர்கள் தான் தோழனாக இருக்க முடியும். முரண்பாடான ஒரு சிந்தனை எல்லாம் இருந்தால் தோழனாக இருக்க முடியாது. ஒரே அளவிலான சிந்தனைகள், ஒரே அளவிலான உணர்ச்சிகள், இது எல்லாம் இருப்பதற்கு பேர்தான் தோழன். அப்படி சிவபெருமான் பல பக்தர்களுக்கு தோழனாக இருக்கிறாராம். அவரிடம் நம்ம என்ன வேண்டுமானாலும் கூறலாம். தோழர்களிடம் அதுதான் ஒரு முக்கியத்துவம், அதுதான் அவர்களின் பெருமை. அவர்களிடம் என்ன வேண்டுமானாலும் நாம் கூறலாம். அவர்கள் அதை தப்பாக எடுத்துக்கொள்ளவோ முரண்பாடாக எடுத்துக்கொள்ளவோ ஒன்றும் செய்ய மாட்டார்கள். இந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் நமக்கு அடுத்த உறவுகளில் கூட இருக்காது, காண கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு சுதந்திரமான நம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் தோழர்களிடம். இது போல சிவபெருமான் ஒரு பக்தனுக்கு தோழனாக இருப்பாராம். நாம் என்ன வேண்டுமானாலும் அவரிடம் கூறலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவர் நமக்கு திருப்பி பதிலும் கூறிவிடுவார். தோழா போற்றி, துணைவா போற்றி. துணைவன் என்பவன் யார்? துணைவர் என்பவர்கள் பொதுவாகவே நமக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிப்பவர்கள், நம்மை கவலைகளை புரிந்து கொள்பவர்கள்,
நமக்கென்று பல உதவிகளை செய்பவர்கள். பெரும்பாலும் அவர்கள் நம்மளுடன் கொஞ்சம் வயதுக்கு பெரியவர்களாக இருக்கலாம், ஒரு அதிகாரத்தில் இருக்கலாம். நம்மை பலவாக காத்து கொள்பவர்கள்தான் துணைவர்கள். நமக்கு எல்லா உதவிகளும் அவர்கள் செய்வார்கள். நம்முடன் ஒரு இரக்க மனப்பான்மை உள்ளவர்கள், அவர்கள்தான் துணைவர்கள். இப்படி ஒரு துணைவனாக நீ எனக்கு இருக்கின்றாயே சிவபெருமானே, உனக்கு போற்றி. வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி, எனக்கு வாழ்வளித்தவனே போற்றி. என்னுடைய நிதிகளை எல்லாம் வைத்திருந்து பாதுகாப்பவனே போற்றி. முத்தா போற்றி, முதல்வா போற்றி, முக்தி அளிப்பவனே போற்றி. எதிலும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு முக்தனாக இருப்பவனே போற்றி. எந்த பந்தபாசங்களில் இருந்து விடுபட்டவனாக இருப்பவனே போற்றி. முதல்வா போற்றி, தலைவனே போற்றி. அத்தா போற்றி, என் அப்பனே போற்றி. ஒரு தந்தையானவர் எவ்வளவு தூரம் ஒரு பொறுப்பாக இருந்து தன் குடும்பத்தையோ குழந்தைகளை காப்பாற்றுவாரோ அதுபோல் நீ பொறுப்பாக இருந்து இந்த பக்தனுக்கு எல்லாம் செய்கிறாயே போற்றி. அரணே போற்றி, என்னை பந்தபாசத்தில் இருந்து காப்பாற்றுபவனே போற்றி. உரையுணர்விறந்த உருவ போற்றி, விரிகடலுலகின் விளைவே போற்றி. அருமையில் எளிய அழகே போற்றி, கருமுகிலாகிய கண்ணே போற்றி. மன்னிய திருவருள் மலையே போற்றி. உரையுணர்விறந்த உருவ போற்றி. உரை உணர்வு இதை இறந்த ஒருவ போற்றி. அதாவது உன்னை வர்ணிப்பதற்கு உரை இல்லை, சொல் இல்லை, உணர்வும் இல்லை, மனமும் இல்லை. நீ வார்த்தைகளையும் மனதையும் கடந்து நிற்கும் ஒருவன். உனக்கு வணக்கம். விரிகடலுலகின் விளைவே போற்றி. இந்த விரிந்த கடல் சூழ்ந்த உலகம் எது? இந்த உலகம் என்பது நாம் எல்லோரும் இருக்கும் இந்த உலகம், அதாவது நாம் இருக்கும் இடமே கடல் சூழ்ந்ததுதான். அதாவது கூறுவார்கள் நிலம் என்பது இந்த பூமியில் ஒரு 20% தான் இருக்கும், மீதி 80 கடல் தண்ணீர். இந்த 20% தான் இந்த ஆட்டம் போடுகிறார்கள். அது எனக்கு, இது எனக்கு என்று ஏதேதோ பேசிக்கொண்டு எல்லாமே என ஆழ வேண்டும் என்று வாழ்வது எதற்கு? இந்த 20% இந்த நிலத்தை எல்லாம் ஆழ்வதற்கு தான். இந்த விரிந்த கடல் சூழ்ந்த இந்த உலகில் வாழ்பவர்களை காப்பவனே போற்றி, அவர்களின் பயனே போற்றி. அருமையில் எளிய அழகே போற்றி. அருமையானவன், பழகுவதற்கு மிகவும் இனிமையானவன், எளிமையானவன். இந்த எளிமையும் இனிமையும் இருந்தால் கண்டிப்பாக அழகானவர்களாக தான் இருப்பார்கள். அழகு என்பது கண்ணை பொறுத்ததல்ல, மனதை பொறுத்த அழகு. அருமையானவன், பழகுவதற்கு மிகவும் இனிமையானவன், நினைத்தாலே இனிப்பு, அதாவது கனியே போற்று என்று கூறினாரே, நினைத்தாலே நம் கனி போல் இனிப்பவன், மிக எளிமையானவன். சிவன் என்றால் ஏதோ என்னவோ என்று பெரிய ஆடம்பரம் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் மாயை. அது மிகவும் எளிமையானவன். இது இரண்டும் இருந்தால் நீ அழகானவன். கருமுகிலாகிய கண்ணே போற்றி. கார்மேகமாகி மழை பொழிந்து கண்ணாய் நீ உலக ஜீவராசிகளை காப்பவனே. கொஞ்சம் மழை தவறிவிட்டால் எத்தனையோ ஜீவர்கள் பட்டினியில் ஆழ்ந்து விடுவார்கள். அதெல்லாம் இல்லாமல் அந்தந்த சமயத்தில் மழையை தந்து காப்பவனே போற்றி. மன்னிய திருவருள் மலையே போற்றி. நிலையான அருள் புரிவதற்கு நீ மலை போன்றவன். அதாவது எந்த அருள் வேண்டுமானாலும் உன்னை வணங்குபவர்களுக்கு நீ தருபவனே போற்றி என்று பலவாறாக சிவனின் குணங்களையும் அவரின் பெருமையையும் வர்ணித்திருக்கிறார் மாணிக்கவாசகர் அடிகளார் இந்த சில வரிகளில். மேலும் அவர் என்ன கூறுகிறார் என்று என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.